ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சி பலன்கள் சிறப்பு பலன்களோட வரிசையில, சிறப்பு பார்வையோட வரிசையில விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வரைக்கும் பார்த்தாச்சுது. இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் சிறப்பு பார்வையாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி. குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் சென்று அமரப் போகிறார். விருச்சிக ராசிக்கு 8இல் குரு, 8ஆம் இடத்தில் குரு சென்று அமர்கிற போது இதுவரைக்கும் உங்களுடைய பெயரில் ஏற்பட்டிருந்த களங்கம், உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவச்சொல், அவமானம் எல்லாமே விலகும், நீங்கும். அதாவது 8ஆம் இடம் என்றது உங்களுடைய ஆயுள் பாவகம். 8ஆம் இடத்துல குரு சென்று அமர்கிற போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்ல, 8ஆம் இடத்தில் நிற்கிற இந்த குரு 12ஆம் வீட்டை பார்ப்பார். 8, 12ஆம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவம் அடைகிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக. 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். கல்வி விஷயமாக கூட வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து வெளிநாடு செல்வதற்கான அடிப்படையான யோகங்களும் இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். எந்த சந்தேகமும் இல்லை. 8, 12ஆம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்ல, 8ஆம் இடத்துல குரு வந்து அமர்கிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குருவின் இருப்பால திடீர் தன லாபம், பங்குச்சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது, லாட்டரி டிக்கெட் விழுவது, திடீர் தன லாபம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு மறைந்தது அப்படி ஒன்றும் நல்ல பலன்களாக இல்லை, சுமாரான பலன்களாக இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல யோக தசாபுத்திகள் நடந்தால் 1, 5, 9 போன்ற திரிகோண தசாபுத்திகள், அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யோகர்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் நிச்சயமாக நற்பலன்கள் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்ல, குருவுக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்குது. அவருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. தான் இருந்த வீட்டிலிருந்து 3 வீடுகளை பார்க்கக்கூடியவர். விருச்சிக ராசிக்கு 12, 2, 4 இந்த 3 வீடுகளையும், 12ஆம் வீட்டையும், விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டையும், விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். இந்த குருவின் பார்வை என்ன பலன்களை தரும்? எப்போதுமே குரு தான் இருக்கின்ற வீட்டை விட தான் பார்த்த வீடுகளை அதிகமாக சுபப்படுத்துவார், வளப்படுத்துவார், மங்களப்படுத்துவார், வளர்த்து தருவார். 2ஆம் வீடு என்கிறது உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதாவது 2ஆம் வீடு என்கிறது உங்களுடைய இன்கம், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்றது குருவின் பார்வையில் இருக்கிற போது வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. தங்கு தடை இல்லாமல் வருமானம் இருக்கும். பொருளாதாரத்தில் சரிவு இருக்காது. அதாவது உங்களுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நல்ல வருமானம், போதிய வருமானம் வரும். குருவின் பார்வை 2ஆம் வீட்டுக்கு விழுகிறதால. அது மட்டும் இல்ல, தனகாரகனின் பார்வை தனஸ்தானத்துக்கு விழுகுது. அற்புதமான அமைப்பு. வருமானத்துக்கு நிச்சயமாக எந்த குறையும் வராது. அது மட்டும் இல்ல, 2ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப உறவினர்களுக்கு இடையில, உறுப்பினர்களுக்கு இடையில அன்பு, அந்நியோன்யம், நட்பு, பரஸ்பரம் புரிதல் எல்லாமே அதிகரிக்கும். வீட்டுக்குள் செல்வதே ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்தால் திருமணம் நடந்து நல்ல குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2ஆம் இடம் என்றது உங்களுடைய வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது உங்களுடைய வார்த்தைகள் அழகாக இருக்கும். தேனும் பாலும் கலந்து பேசுவீர்கள். அதாவது உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வெளிவட்டார வழக்கங்களிலும் சரி, உள்ள உங்களுடைய குடும்பத்திலும் சரி நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், செவிமடுப்பார்கள். சரிதானே? அதாவது 2ஆம் வீடு, தன வீடு குருவின் பார்வையில் இருக்கிற போது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய 2வது ஆதிபத்தியம் நல்லபடியாக வளரும். குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும். உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும். உங்களுடைய பேச்சை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. அது மட்டும் இல்ல,
4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்றது கல்வி ஸ்தானம், அம்மாவை குறிக்கக்கூடிய இடம். அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அம்மா வழி சொந்த பந்தங்களால நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, அதாவது தாய் வழி சொத்துக்களில் இருந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து தாய் வழி சொத்துகள் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பழைய சொத்து ஒன்று வீணாக இருக்கிறது, அதை விட்டுவிட்டு கடன்களை கட்டிவிடலாம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படாமல் இருக்கிற பழைய சொத்துக்களை விட்டுவிட்டு இப்போது பழைய நாட்பட்ட கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்ல கல்வி கிடைக்கும், கல்வியில் நீங்கள் முன்னேற்றமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வண்டி வாகன சேர்க்கை, வீடு வாகனம், அதாவது நிலபுலம், மண்மனை, வண்டி வாகனம், வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம் எல்லாமே 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிகழும். அற்புதமான அமைப்பு. வீடு வாசல் கட்ட முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும், அம்மாவின் உடல் ஆரோக்கியமாகும். அது மட்டும் இல்ல, சுகஸ்தானத்தை குரு பார்க்கிற போது உங்களுடைய ஆரோக்கியமுமே மேம்படும். உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு சீரான நடைமுறையை கடைபிடிப்பீர்கள். யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்ற விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவாவின் காரணமாக யோகா, தியானம், உடற்பயிற்சி இது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து உடலை ஆரோக்கியமாக மாற்றுவீர்கள். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு இருக்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். உண்மையிலேயே ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் அம்மாவின் ஆரோக்கியம் மேம்படும், உங்களுடைய ஆரோக்கியமுமே மேம்படும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுகிறது. 8இல் இருக்கிற குரு 12, 2, 4 இந்த வீடுகளை எல்லாம் பார்க்கிறார். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது சுப விரயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடம் என்றது விரயஸ்தானம். குருவின் பார்வையில் அது சுப விரயமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் விலகும், தீய செலவுகள் விலகும், சுப விரயங்கள் இருக்கும். அன்னதானம் கொடுப்பது, கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஏழ்மையில் இருக்கிற வறுமைப்பட்டவர்களுக்கு அவருடைய கல்விக்காக உதவி செய்வது, அது மட்டுமில்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, இது போன்ற நற்காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழலை 12ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது நிகழும். அது மட்டுமில்ல, 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது அக்கடா என்று சொல்லி நிம்மதியாக தூங்கலாம். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிம்மதியான தூக்கம், நிம்மதியான நித்திரை, நிம்மதியான உறக்கம் வரும், நிம்மதியாக தூங்கலாம். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உண்மையிலேயே முடியவில்லை, இயலவில்லை என்று கை நீட்டுபவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுக்கின்ற நிலையிலேயே இருப்பீர்கள். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது நீங்கள் கொடை வள்ளலாக இருப்பீர்கள். மனமு வந்து நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வது போல் ஆகிவிடும். 8, 12ஆம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவமாகி 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய தொழில் விஷயமாக, கல்வி விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக நல்லபடியாக வெளிநாடு செல்வதற்கான வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. வண்டி வாகனம், வீடு வாசல் எல்லாமே வாங்க முடியும், கட்ட முடியும். அற்புதமான பொற்காலம். 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு இப்போது யோக தசாபுத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதியின் தசாபுத்திகள் நடந்தால் உண்மையாவே இது பொற்காலமாகவே இருக்கும், எந்த குறையும் இல்லை. குரு 8இல் மறைந்து விட்டார் என்பதால் சில பரிகாரங்களை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை எப்போதுமே ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டே இருந்தால் அந்த மனிதனுக்கு இருக்கிற தடை தாமதங்கள் எல்லாமே நிரந்தரமாக விலகிவிடும். 48 நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மண்டலத்திற்கு ஒரு தடவை, குறைந்தது 1.5 மாதம், சரி தோராயமாக 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நேரில் சென்று குலதெய்வத்தை வணங்க வேண்டும். உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சென்று வணங்கிவிட்டு வந்தீர்களே ஆனால் உண்மையில சொல்றேன், வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடைகளும் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்காது, படிக்கற்களாக மாறிவிடும். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்கிற மனிதன் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கவே முடியாது. இந்த ரகசியத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 48 நாட்களுக்கு ஒரு தடவை, ஒரு மண்டலத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை நேரிலே பார்த்து, உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை நேரிலே பார்த்து அங்கே ஆசீர்வாதம் பெற்று அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது உங்கள் வாழ்வில் எல்லா சிறப்புகளையும் கொண்டு வரும். அது மட்டுமில்ல, இப்போது குரு பெயர்ச்சி நிகழ்ந்திருப்பதால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருவாகவே செயல்படக்கூடியவர். அது வந்து குருஸ்தலம், குரு பிரகஸ்பதியை போலவே செயல்படக்கூடியவர். திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வாருங்கள். அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட முடியாதவர்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய முருகனுடைய, கந்தனுடைய ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள். வீட்டிலே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் அசைவம் தவிர்த்து பசு நெய் தீபம் கொண்டு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அது மட்டுமில்ல, முருகப்பெருமானின் கருணை பெறுவதற்கு சென்னையிலேயே பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கிறது. முருகப்பெருமானை மயிலிலே தரிசித்து நேரடியாக முருகப்பெருமானின் காட்சியை பெற்றவர் அந்த மகான்.
பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். சென்னையில திருவான்மியூர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல மருத்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. மருத்தீஸ்வரன் சிவன் கோயில இருந்து கலாசேத்ராவுக்கு போற வழியில கலாசேத்ராவுக்கு முன்பாகவே கூப்பிடுகிற தூரத்திலேயே அற்புதமான ஜீவ சமாதி பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கிறது. முடிந்தவர்கள் அங்கே சென்று அவருடைய ஆசிகளை பெறுங்கள். குருவின் கருணையும் முருகரின் கருணையும் மடை திறந்த வெள்ளம் போல் காட்டாற்று வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாயும். அற்புதமான ஒரு ஜீவ சமாதி. அந்த சமாதி என்னுடைய வாழ்நாட்கள்ல திருவான்மையூர்ல சென்னையிலேயே தங்கி ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருந்த காலங்களில் அடிக்கடி நான் அங்கே பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வணங்கி இருக்கிறேன். அந்த அருளை பெற்றிருக்கிறேன். அதனால உங்களோட இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லபடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலுக்கு தருகின்ற ஆதரவுக்காக என் எப்போதும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.